3 வேளை பிரியாணி கொடுத்தாலும் மூக்கு பிடிக்க சாப்பிடுவேங்கிற அளவுக்கு உங்களுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்காகவே கொங்கு நாட்டிலேருந்து இறக்குன வெள்ளை பிரியாணி. வெள்ளையாக இருக்கிறவன் போய் பேச மாட்டாங்கிற மாதிரி வெள்ளை பிரியாணியில் காரம் சாரம் இருக்காதுன்னு நினச்சிடாதீங்க. காரம் சாரம் வீரம் எல்லாமே நிறைஞ்சு சூப்பராக இருக்கும். முக்கிய குறிப்பு, இதில் மட்டன் பிரியாணி தான் டேஸ்ட் டாப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தயிர், உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இதை 1/2 கிலோ மட்டனோட சேர்த்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு கண்டிப்பாக சீரக சம்பா அரிசி தான் சேர்க்கணும். அதை நல்லெண்ணெய் சேர்த்து ஊற வச்சிங்கன்னா அரிசி நல்லா உதிரியாக வரும். ஒரு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் நெய் சேர்த்து அது கூட முந்திரி, கரம் மசாலா, பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா அந்த மாதிரி ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் அது கூட ஒரு தக்காளி, புதினா, கொத்தமல்லி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஊற வச்ச மட்டனை அது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ அது கூட நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணியை சேர்த்து, எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம். அரிசி ஊற வச்ச தண்ணியை சேர்த்து ஒரு 3 விசில் வச்சு நல்லா வேக விடுங்க. மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஊற வச்ச அரிசி அது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உடனே தம்மில் போடக்கூடாது. இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தம்மில் போடணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா உதிரியாக சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மட்டனில் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.